எல்லாருக்குமே பிறந்தநாள் வரும். அந்த மாதிரி முருகப்பெருமான நாள் தான் அது முக்கியமான நாள் அது. எப்படி சொல்கிறதுனா, முருகப்பெருமான் என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன் உங்களுக்கு. அன்றைய நாளில் வைகாசி விசாக நாளில் ஒரு 10 துவரம்பருப்பு எடுத்துக்கங்க போதும். அசைவம் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் நெய் விளக்கு போடுங்க. அசைவம் சாப்பிட்ற வீடாக இருந்தால் நெய் விளக்கு வீட்டில் போடாதீங்க. மண் விளக்கு, அகல் விளக்கு, எண்ணெயோ போடுங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு 10 துவரம்பருப்பு வைங்க, 2 வெத்தலை பாக்கு வைங்க, 2 பழம் வைங்க, உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வகைகளை தான் இந்த வைங்க. இதை வச்சுட்டு மனசார வேண்டுங்க. நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண நினைக்காதீங்க. ஆனால் அன்றைய நாளில் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. 4 பேருக்காவது அன்னதானம் கொடுங்க. அன்னதானம், பிரதானம், எவ்வளோ பெரிய கர்மாவாக இருந்தாலும் அந்த கர்மா ஒரு சில சமயம் நம்ம செயல்படும் போது நம்ம என்னதான் இறைவனை வணங்கினாலும் கூட அதனுடைய விஷயம் அதை காமிச்சு தான் தீரும். அதுலேருந்து கொஞ்சம் பாதுகாப்புக்கு கொடுக்கறது ஒரே விஷயம் என்னென்னா அன்னதானம் மட்டும்தான். நீ எந்த தெய்வ வழிபாடை மேற்கொண்டாலும் சரி, எந்த பூஜைகளை செஞ்சாலும் சரி, அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச 2 பேருக்கோ 3 பேருக்கோ உணவு வாங்கி கொடுங்க. உண்மையிலே முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், ரொம்ப செலவில்லை. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்களை வாங்கும்போது எங்கேயுமே பேரம் பேசாதீங்க. நான் நிறைய இடத்துல பார்த்தேன், என்னம்மா பூ, என்னம்மா 20 ரூபா சொல்கிறியம்மா முழம், 40 ரூபா சொல்கிறியம்மா முழம் சொல்கிறீங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு ஏழைங்கிட்ட போய் பேரம் பேசாதீங்க. அது இறைவனுக்கு படைக்கக்கூடிய பொருளில் தயவு செஞ்சு யார்கிட்டையும் பேரம் பேசாதீர்கள். பேரம் பேசாமல் வாங்க, உளமாற வாங்க. உங்களுக்கு முடிஞ்சதை அவருக்கு நைவேத்தியமாக ஏதோ ஒரு படையில் வச்சு வணங்குங்க. கண்டிப்பாக முருகனுடைய பரிபூர்ண ஆசி உங்கள் குடும்பத்துக்கு கிடைத்தே தீரும்.